நீங்க பாத்தீங்கன்னா நம்ம அங்க பள்ளக்கயனிக்கு நடுவுறதுக்காண்டி இங்க நாத்தங்கால் ஓட்டுறோம். இந்த ஒரே ஒரு பைதான் ஓட போறோம், அதனால இது வரைக்கும் ஓட்ட போறோம். இருக்கா, இது வரைக்கும் தான் ஓட்ட போறோம். இன்னைக்கு காலங்காண்டி மீதான் வேலை. அன்னைக்கு ஓலை தான் வலிச்சு போட்டோம். அந்த ஓலை மொத்தம் இங்க கைனில வீந்துச்சு, அதான் எடுத்துட்டு இருக்கேன் நானு. அவர் வண்டி ஓட்டு இருக்காரு. இப்ப அங்கிருந்து வண்டி ஓட்டினே வரதுக்குள்ள நான் எல்லாம் கிளீன் பண்ண பாரு. கைனில இருந்து ஏதாவது எடுத்து போட்டிருக்கேனா, இன்னும் கொஞ்சம் இருக்கு, அதை எடுத்து போட்டுட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நம்ம யூடியூப் சேனல்ல. இந்த வீடியோ வண்டி ஓட்டி எடுத்து போட்டோம்னா அப்படியே ரொம்ப நேரம் போற மாதிரி இருக்கும். இப்பதான் ஒரு 2 சுத்து போயிருக்காரு, அப்படியே வரட்டும். இது வரைக்கும் மீதி இல்ல வரப்பு இருக்குல்ல, இது வரைக்கும் ஓட்டுற வரைக்கும் நம்ம எடுக்கதான் போறோம். பாத்தீங்கன்னா அந்த நாத்தங்கால் துண்டு ஓட்டியாச்சு, சரிதா. இப்போ அறுத்துட்டேன். இப்போ இந்த ஓரம் ஃபுல்லாக அறுத்து போட்டுனே வந்துட்டேன், அப்படியே அந்த லாஸ்ட் வரைக்கும். இப்போ இது அண்டை வெட்டணும். அண்டை வெட்டிட்டு நான் வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். 2வது சால் மாடிக்கு ஓட்டுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி 2 சாலை வண்டி ஓட்டிட்டு அது அங்கேருந்து அண்டை வெட்டினே வந்துக்கிறோம். அண்டை வெட்டி இவ்வளோ தூரம் போட்டுட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, இன்னாண்டா தான் இருக்குது. இந்த ஒரு வரப்பில் இது மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் இருக்குது. இதையும் இதை வெட்ட ஆரம்பிச்சிடும், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெட்டிடுவோம். நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இனிமேல் நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுங்க நம்ம யூடியூப் சேனலை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மக்களே இப்போ வெட்டி முச்சாச்சு. இந்த வரப்பு, அந்த ஓர வரப்பு வெட்டியாச்சு. இப்போது போயிட்டு சாப்பிட்டு வந்து மடை கட்டணும். அது கீழே மடை போயின்னுக்குது. அது கட்டுற வீடியோ அப்படியே ஸ்லிப்பை ஆட் பண்ணுறேன் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நம்ம யூடியூப் சேனலில். எதுக்குடா இமோன்னு நாற்று கேட்பீங்க. அங்கே கீழே ஒரு ஏக்கரா அது வந்து ரொம்ப தண்ணி போகும். அதில் அங்கே நாற்று விட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் இங்கே நாற்று விட்டு அப்படியே பக்கத்தில் ரோடு இல்லை, டிராக்டரில் வாரணுமெல்லாம் சொல்லிட்டு அந்த வரப்பு தான் ஸ்ட்ரெயிட்டாக வெட்டிக்கிறோமா. அப்படியே இந்த ஓரம் ஏறம் வெட்டிக்கிறோமா. இந்த ஓரம் ஏறம் ஃபுல்லாக அது வரைக்கும் வெட்டிடுவோம் பாருங்க. முதல்ல ஒரு வாட்டி வேறு அருவாலை அறுத்துட்டு அப்புறம் வெட்டிருந்தது. சரி, இப்போ கொஞ்சம் ஆயிடுச்சு. அப்படியே இன்னும் பயிரில் மகிழ்ச்சின்னா இன்னும் 2 சால் ஓட்டு அப்படியே விரைக்க வேண்டியதான். விரைக்கிறது மீன்ஸ் நாற்று விட வேண்டியதான். இது இன்னும் ஒரு விரைப்பு போடணும் இதில், அவ்வளோதான். மக்களை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி கட்டி போட்டு போகிறோன்னு சொல்லியிருப்பேன். தண்ணி கட்டி போட்டு கைனி ஃபுல்லாமே எல்லாத்துலேயுமே தண்ணி பாஞ்சிச்சு. பக்கத்து கைனிக்கார் வண்டி ஓட்டிட்டாரு. இப்போ நம்ம காலையில் அங்கே நாற்றங்கால் ஓட்டியிருப்போம். அதில் இந்த தும்புக்கும் ஒரு நாற்று விட்றோம். அதில் ஒரு தும்பு விட்டோம். இது மொத்தம் தண்ணி பாஞ்சிச்சு. இப்போ பெரிய வண்டி வந்ததுன்னா வண்டி ஓட்டிடலாம். பெரிய வண்டி இல்லை, பிரச்சனைனால வண்டி இறங்க முடியாமல் இருக்குது. நம்ம ஓட்டணும்னு சொன்னாலும் வண்டி தரமாட்டாங்க, எங்கேயாச்சும் விட்டுற போகிறோன்னு சொல்லிட்டு. பெரிய வண்டி வந்ததுன்னா இது எல்லாத்தையும் ஒரு சால் ஓட்டிட்டு அப்புறம் நம்ம சின்ன வண்டி எடுத்துன்னு வந்து 2 சால் ஓட்டி அப்படியே வரைக்க வேண்டியதான். பாருங்க பின்னாடி அவர் மொத்தமே பெரிய வண்டியில் தான் ஓட்டியிருக்காரு பாருங்க. கைனி தண்ணி இருக்கா இல்லையான்னு பார்த்துன்னு சொன்னார், அதுக்காண்டி வந்தோம். கைனியில் இடத்துலையுமே தண்ணி இருக்குது, ஃபுல்லாக இருக்குது. மழை வேற பேஞ்சுன்னு இருந்ததுல, அதனாலே தண்ணி ரொம்பிட்டு இருக்கு கைனியில். காற்று செம காற்று வச்சுன்னு இருக்குது காலையிலேருந்து. இப்போ பேசுறதே ஒழுங்கா கிளியராக கேட்குதான்னு தெரில, காற்று செம காற்று அடிக்குது. அவ்வளோதான், கைனி நம்ம சுற்றியாச்சு. கைனி சுற்றிட்டு இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போக வேண்டியதான். இப்போ இது பிளேஸ் 3. இது 2வது இடத்துல வந்து தண்ணி கைனி தெரியாத அளவுக்கு தண்ணி போயின்னு இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, மழை பெஞ்சாலே அப்படிதான் ஆகிடும். இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ காலையில் எடுத்த வீடியோ எல்லாம் சேர்ந்து ஒரே வீடியோவை கம்பைன் பண்ணி 1 டேல எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறோம், என்னென்ன ஒர்க்லாம் பண்ணுறோம், என்னென்ன வேலை செய்கிறோம். காலையில் எழுந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி எடுத்துன்னு போய் நாற்றங்கால் ஓட்டி சைடில் இருக்கிற கோரெல்லாம் அறுத்து போட்டு, கோரில் பில்லு அறுத்து போட்டு அப்படியே அண்டை வெட்டிட்டோம். அண்டை வெட்டிட்டு திருப்பி வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு இப்போ திருப்பி இங்கே கிளம்பி ஓடி வந்துடுறோம் கைனி பார்த்துட்டு போகலான்ட்டு.
வண்டி வந்ததுன்னா ஓட்டிகிட்டு இருக்கலாம். வண்டி இல்லை, அதனால தான் ஒன்றும் ஓட்டாத வச்சுருக்கோம். நம்ம தான் ஃபஸ்ட்டு ஓட்டுவோம். நம்ம தாத்தா வண்டி இருக்குது, அதை வச்சே ஓட்டிடலாம். ஆனால் இப்போ கொஞ்சம் ஓட்ட முடியல. பாருங்கள், சுற்றி பார்த்தாச்சு கைனியை. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக இப்போ வீட்டுக்கு போக வேண்டியதான். நம்ம கைனியை சுற்றி பார்த்தாச்சு. இப்போ வீட்டுக்கு தான் போகிறோம் வண்டி எடுத்துங்க. ட்ரைவர்லாம் ஒன்றும் இல்லை, அது தான் புது ஃபோன் வாங்கினோம், மோட்டோரோலா H50 ஃபியூஷன் சொல்லிட்டு. அந்த ஃபோனில் தான் வீடியோ எடுத்துனது. பழைய வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் டிஃப்ரென்ஸ் இதுதான் சொல்லிட்டு பார்த்து சொல்லுங்கள். ஏன்னா இது கொஞ்சம் கேமரா குவாலிட்டிலாம் அதிகம், அது ரொம்ப கம்மி. அதுவும் இப்போ கொஞ்சம் அப்கிரேட் மாதிரி தான். நம்ம கைனி சுற்றி பார்த்தாச்சு. இப்போ ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போக வேண்டியதான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா இது பயிர் வைக்கிற 2வது இடம். தண்ணி ஓரளவுக்கு குறைஞ்சிட்டு இருக்குதுங்க. தண்ணி மூடிட்டு இருக்காங்க, டேமுன்ற மது இறக்கிட்டு இருக்காங்க, அதனால் தண்ணி குறைஞ்சிட்டு இருக்குது. இந்த 2 துண்டு இதுக்கு கீழே அது ஒருத்தர் நடந்து போகிறாரா, அது வரைக்கும் இந்த 2 துண்டு இப்போ ஓட்டணும். இது 1 ஏக்கரா. இது வண்டி சின்ன வண்டி தான் வச்சு ஓட்டணும், பெரிய வண்டியெல்லாம் வச்சு ஓட்டினா அவ்வளோதான், வண்டி முள்ள மூழ்த்திக்கும். அதனால் பொறுமையாக சின்ன வண்டி வர சொல்ல பார்த்து ஓட்டிக்க வேண்டியதான். வீடியோ இப்போ பாருங்கள். இது காலையில் இப்போ ஒரு மதியானம் ஒரு வீடியோ எடுத்தேன், இது சாயங்காலம் எடுக்கிற வீடியோ. இது 3 கம்பைன் பண்ணி ஒரே வீடியோ தான் வரும். சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். வீடியோ வந்து ரெக்கமெண்டேஷனில் காட்டும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நாத்தங்கால் வேலை விட்டுருக்காங்க பாருங்கள். 3 பட்டம் விட்டுருக்காங்க. இது ஒன்று நீட்டாக போயிட்டு முடியுதா, இதெல்லாம் 3 பட்டம். அங்கே பக்கத்தில் வண்டியை ஓட்டுறாங்க. நேற்று தான் விட்டுருப்பாங்க போல், தண்ணி எடுத்து விட்ருக்காங்க. 3 நாள் வரைக்கும் தண்ணி கட்ட மாட்டாங்க. தண்ணி எடுத்து விட்டுட்டு பயிர் கொஞ்சம் முளைப்பு வந்தோடனே 7வது நாள் 7வது நாள் அந்த மாதிரி தான் தண்ணி கட்டுவாங்க. பாருங்கள், பார்த்தாலே தெரியுதா. நம்ம இந்த மாதிரி விடத்தில் நம்ம விதைக்கிறோம், ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அந்த மாதிரி கைனி ஃபுல்லாக வச்சிடறோம். இது பிடுங்கிட்டு திருப்பி இன்னொரு வாட்டி நடுவாங்க எல்லாரும், அதுக்காண்டி விட்டுருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இங்கே ஒரு நாத்தங்கால் விட்டுருக்காங்க, இங்கே ஒரு நாத்தங்கால் விட்டுருக்காங்க பாருங்கள். இது மொத்த கோயில் புறா இருக்கிற நெல் மொத்தம் பொறுக்கி சாப்பிட்றதுக்காண்டி வந்து இந்த மாதிரி பொறுக்கி சாப்பிட்டு மொத்தம் நாசம் பண்ணிடும். இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி இப்போது வெடிலாம் வெடிப்பாங்க. ஆனால் இப்போ யாரும் ஆள் இல்லாதனால அப்படியே விட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே விட்டோடனே அங்கே ஒரு நாத்தங்காலில் போயிட்டு உட்காருது. இது வந்து பாதி நெல் சாப்பிட்ரும். திருப்பி நைட்டில் வேறு ஒரு குருவி வரும், அந்த குருவி வந்து பாதி நெல் சாப்பிட்ரும். நெல் முளை போகிற வரைக்கும் நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும். இல்லைனா இந்த மாதிரி வந்து மொத்தம் சாப்பிட்டு அவங்க இருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு ஒன்றுமே இருக்காது, மொத்தமே பொறுக்கிடும். ஒன்று கூட விடாது வயலில். அதை பாருங்க, அங்கே ஒரு நாற்று. இங்கே இருக்கிறவங்க மோஸ்ட்லி எல்லாம் இங்கே மோடாக இருக்கிறதுனால நாற்று விட்ருக்காங்க, அதிகமான மகசூல் எடுக்கிறதுக்காண்டி. இது அதுவும் கம்பேர் பண்ண சொல்ல எப்படியும் ஒரு 5-6 மூட்டை கம்மியாக வரும். ஆனால் அது வந்து நம்ம நடுவு கூலி கொடுத்தாலே அது சரியாக போயிடும். பாருங்க, திருப்பி அங்கே போய் உட்காந்து பாருங்க. நம்ம கைனி பார்த்துட்டு வீட்டுக்கு போகிற வழியில் கோயில் அங்கே இருக்குது, பெரிய கோபுரம் இருக்குது, அதில் தான் வந்து எல்லாம் கூடு கட்டி வாழுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ தொடர்ந்து வரும், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.